ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த மாதத்திற்கான பட்ஜெட் பிளானிங் வந்து ஒரு 10 டேஸ் பிஃபோரே, அதாவது அடுத்த மாதம் பிறக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணிடுவேன். அந்த பட்ஜெட் பிளானிங்கை உங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது ஏதாவது சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அடுத்த மாதத்திற்கான எங்கள் வீட்டு பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி நான் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி பட்ஜெட் பிளானிங். இந்த பட்ஜெட் வந்து இது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மந்த்லி பட்ஜெட் பிளானிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு ஃபார்முலா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி 50 20 30 இதுதான் என்னுடைய ஃபார்முலா. இதில் வந்து 50 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நீட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவைகள். 30% அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் வந்து சேவிங் அப்படிங்கிறதுக்கான அமௌண்ட்டு. அடுத்தது வந்து இருக்கக்கூடிய 20 அப்படிங்கிறது வந்து வான்ஸு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி தான் எங்களுடைய பட்ஜெட் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிளான் பண்ணுவேன். இந்த 50 20 30 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா வருமானம் வருது அப்படின்னா இதில் 50 ரூபா நம்மள வந்து இந்த நீட்ஸுக்கு பயன்படுத்தணும். அதே மாதிரி 100 ரூபாயில் 20 ரூபா வான்ஸுக்கு பயன்படுத்தணும். சேவிங்ஸ் வந்து 30%. ஆனால் எக்கனாமிக்ஸ் சொல்கிறது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 20% என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஒவ்வொரு மந்த்தும் நான் வந்து 30% வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதையும் ஓரளவுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த மந்த்லி பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் செய்யக்கூடியது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான செலவுகள் இருக்கும். அது வந்து நான் பண்ணுறது வார செலவுகள், அப்புறம் வந்து மாத செலவுகள். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வார செலவுகள். எங்கள் வீட்டுக்கான வார செலவுகளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார செலவுகள் அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து செலவு பண்ணுவோம். அந்த செலவுகள் வந்து நம்ம அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பண்ணால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளுடைய செலவுகளை வந்து செய்ய முடியும். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காய்கறிகள். இந்த காய்கறிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் வாங்குவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 400 ரூபா. அப்போ 4 வாரத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம் அப்படின்னா 16 1600 ரூபா. இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டை வந்து இன்றைக்கோ நேற்றுக்கோ நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி செலவுகள் இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டை பிளான் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு 1600 ரூபா போதுமானதாக இருக்கும். ஆனால் சில ஃபேமிலிக்கு 2000 ரூபா 3000 ரூபா கூட ஆகலாம். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா NV வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வாரத்துக்கு 500 ரூபா, 4 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் 500 ரூபாயை வச்சு மட்டன் வாங்க முடியுமா, 1 கிலோ மட்டன் 1000 ரூபா விற்றுட்டுருக்கு அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். பட் எங்கள் வீட்டில் எப்படி பிளான்னா இப்போ வந்து ஒரு வாரம் சிக்கன் இருக்கும், ஒரு வாரம் வந்து பார்த்திங்க மீன் இருக்கும், ஒரு வாரம் மட்டன் இருக்கும், இன்னொரு வாரம் பார்த்திங்க அப்படின்னா முட்டை குழம்பு இருக்கும். அவ்வளோதான். இப்படி பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து 2000 ரூபா அப்படிங்கிறது ரொம்பவும் போதுமானதாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்குவோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்திற்கு 250 ரூபா, 4 வாரத்திற்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளான் பண்ணிடுவோம். இந்த 250 ரூபாயில் ஃப்ரூட்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கேட்கலாம். சீசனல் ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து ஆப்பிள் தான் சாப்பிடணும், ஆரஞ்சு தான் சாப்பிடணும், சாத்துக்குடி தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கொய்யா பழமாக இருக்கலாம், நாவல் பழமாக இருக்கலாம், அல்லது வந்து திராட்சை பழமாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வாழைப்பழம், இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்த்தியான ரொம்ப காஸ்ட்லி இல்லாத ரீசனபிளான ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது இப்போ குழந்தைங்கள நம்ம வச்சுட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்க முடியாது. அதனால அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபா அப்படின்னு 4 வாரத்துக்கு 1000 ருபீஸ் வந்து நான் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்லேயும் வந்து சில வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். அதாவது ரவா லட்டு, அப்புறம் வந்து எள்ளுருண்டை, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பச்சை பயிறு வேக வச்சு கொடுக்குறது, கொண்டக்கடலை வேக வச்சு கொடுக்குறது, அப்படி வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸும் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வீட்லேயும் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். சீனி கிழங்கு வேக வச்சு கொடுக்குறது, மரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வந்து நான் வீட்லேயும் ரெடி பண்ணி கொடுக்குறதுனால எனக்கு இந்த அமௌண்ட் வந்து போதுமானதாக இருக்குது. இப்போ டோட்டலாக வார செலவுகளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5600 ரூபா வருது. இந்த அமௌண்ட் வந்து சிலருக்கு வந்து கூடுதலாக தெரியலாம், சிலருக்கு வந்து குறைவாக தெரியலாம். இது வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ வந்து இந்த வார செலவுகள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2வதாக செய்யக்கூடியது மாத செலவுகள். இந்த மாத செலவுகள் எப்படி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம்.
மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு மோரார்லெஸ் இது வந்து சரியான அளவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, இல்லை இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ மாத செலவுகள் அப்படிங்கிறதுல வந்து நம்ம முதல்ல செய்யக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா வாடகை. இப்போ வாடகை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வருமானத்தில் 10%லேருந்து 20% இருக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஓன் ஹவுஸில் இருக்கேன். அதனால் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎம்ஐ தான் போயிட்டுருக்கு. அதனால் இதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை நான் இதில் கொண்டு வரல. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடியது செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு வந்து வாங்குவேன். அப்போ 30 நாளைக்கு வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும்னா 1500 ரூபா தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மளிகை. இந்த மளிகை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி செலவாகும். எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போதைக்கு பட்ஜெட்டில் ஒதுக்குறது 5000 ரூபா ஒதுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நம்மளுக்கே தெரியும். அதனால் நான் 5000 ரூபா போட்டிருக்கேன். ஆனால் இந்த 5000 ரூபாயிலே பார்த்திங்கன்னா ரைஸும் நான் வந்து வாங்கிடுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அரிசி வந்து காமிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் வந்து அரிசி வந்து சிப்பமாக எடுத்துருவோம். அதாவது 25 கிலோ இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா எனக்கு வந்து 2 மந்த் வந்து வந்துடும். அதனால் ஒரு மாதம் வந்து அரிசி வாங்குறேன்னா அடுத்த மாதம் வாங்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு மாதம் வந்து மளிகை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கி வச்சுப்பேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாதத்திற்கு 500 ரூபா அப்படின்னு எடுத்து வச்சோம்னா 2 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிரும்னா 1000 ரூபா கிடச்சிரும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 900 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருது. எனக்கு வந்து 2 மாதத்துக்கு அதாவது 60 நாள் தாராளமாக எங்கள் வீட்டுக்கு வந்து கேஸ் வந்து வந்துடும். அதனால் இந்த அமௌண்ட் எனக்கு போதுமானதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 700 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா 2100 ரூபா வரும். இது வந்து 2 மொபைலுக்கும் எங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 600 ரூபா, 4 வாரத்துக்கு அப்படின்னு போட்டோன்னா 4 ஆர் 24 2400 ரூபா வந்து போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கூட தெரியும். ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த பெட்ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எங்களுடைய குழந்தைகள் வந்து வேனில் போகிறதில்ல ஸ்கூலுக்கு. நாங்கள் தான் பேரண்ட் பிக்கப்பாக விட்டுட்டு திரும்ப கூட்டிகிட்டு வரோம். அப்போ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து எங்களுக்கு வந்து 12 கிலோமீட்டர்ஸ் வருது. அதுக்கு கொஞ்சம் பெட்ரோல் வந்து கூடுதலாக செலவாகுது அப்படிங்கிறதுனால தான் இது வந்து 2400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன். இது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இபி எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுவோம் இல்லைங்களா. 700 ரூபா ஒரு மாதம் அப்படின்னா 2 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து 1400 ரூபா வரும். சாரி, இங்கே வந்து 1400 ரூபா வரும். இங்கே வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு தானே அலாட் பண்ணுறோம். அதனால் 700 ரூபா நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து எனக்கு வந்து 1000 ரூபாய்க்குள்ளே தான் வருது. இந்த செலவுகள் இல்லாமல் வேறு என்ன செலவுகள் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக மாதம் எங்கள் வீட்டில் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 1500 வந்து ஒதுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து நான் ஒதுக்கிட்டு இருக்கேன். அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 வந்து நான் ஒதுக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்டேஷ்னரியோ அல்லது பிரிண்ட் அவுட்டோ ஜெராக்ஸோ ப்ராஜெக்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அந்த செலவுக்கு தனியாக வந்து அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கேபிள் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால அமௌண்ட் வந்து அதுக்கு வந்து ஒதுக்கலை. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தோம்னா அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் ஒதுக்கிட்டுருக்கோம் இப்போதைக்கு. இந்த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து 2000 ரூபா வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தை மாதம்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் வச்சுருக்காங்க, அப்புறம் வீடு கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது கெட்டது வந்துகிட்டே இருக்குது. அப்போ சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குன்னா மாதம் ஒரு 2000 ரூபா நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அமௌண்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய செலவுகள் மை செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து இப்போ வந்து நான் ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா. இப்போ என்ன தான் நம்ம வந்து அமௌண்ட்டு சேவ் பண்ணுறோம், பட்ஜெட் போடுறோம், செலவு பண்ணுறோம்னாலும் நமக்கான தேவைகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா. பர்சனல் கேர் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக ஒரு 1000 ரூபா நான் வந்து போட்டிருக்கிறேன். இது இல்லாமல் இப்போ நான் இதில் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்று விடுபடுது அப்படின்னா கண்டிப்பாக அது இதுக்கு அமௌண்ட்டுக்கு தேவைப்படுங்கிறதுனால அதர்ஸ்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்து 1500 அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த 1500ல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நான் செய்துட்ருக்கேன். இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கூட்டும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி செலவு மட்டுமே எனக்கு வந்து 17,900 ரூபா வருதுங்க.
இதை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கிற அமௌண்ட் எல்லாமே ரீசனபிளாக இருந்தாலும் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இப்போ வந்து இது வந்து மந்த்லி பட்ஜெட்டுக்கு வந்து 17,900 ரூபா வருது. கிட்டத்தட்ட 18,000 அப்படின்னு நம்ம வந்து ரவுண்டாக என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வீக்லிக்கு வந்து 5,600 ரூபா. இப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 23,600 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. இது வந்து எங்கள் ஃபேமிலிக்கு சரியான அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வருமானத்திலிருந்து 50% அமௌண்ட்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த செலவுகளுக்கு சரியாக நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். 23,000 அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ரவுண்டாக பண்ணீங்க அப்படின்னா கூட 25,000 மிஞ்சி போனால் எனக்கு வந்து ஒரு 25,000 இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய மாத செலவுகள் முழுவதையும் நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்போது இதை வச்சே நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம், எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படிங்கிறது. இதில் வந்து நான் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் செய்யக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலவு அப்படிங்கிறது 30% வந்து சேமிப்பு அப்படிங்கிறது தான். இந்த சேமிப்புகள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவை உங்களுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக 30% இல்லை அப்படின்னாலும் இது வரைக்கும் சேமிக்காதவங்க 5% ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது 100 ரூபா உங்களுக்கு வருமானம் வருதுன்னா வெறும் 5 ரூபா ஃபஸ்ட்டு சேமிக்க ஆரம்பிங்க. அப்புறம் 10 ரூபா, அப்புறம் 15 ரூபா, அப்புறம் 20 ரூபா இப்படி சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது சரியான முறையில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செலவுகளையும் சேமிப்புகளையும் சரியான முறையில் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.